எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மேஷராசி அன்பர்களே, இந்த பதிவிலே 2024 டிசம்பர் 23 முதல் 29 வரை குரோதி வருஷத்திய மார்கழி மாதம் 8 முதல் 14 வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்கள் மற்றும் திதி நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் தரக்கூடிய சிறப்புகளை பற்றி இந்த பதிவிலே விரிவாக காண்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். அன்பு நேயர்களே, மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்திலே சென்று நீச்சம் மற்றும் வக்ரம் ஆகினாலே தேவையற்ற விஷயங்களிலே நீங்கள் மூக்கை நுழைக்க கூடாது. இது ஒன்று. ஆனால் நிலம் வாங்குவதற்கு, வீடு வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பான தருணத்தை தரும். அதுவும் எப்படி தரும் என்றால், உங்களுக்கு நீங்கள் நினைத்ததை விட ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு சாதகமான பலன்களை தந்துவிடக்கூடிய அமைப்பு. காரணம், உங்களுடைய ராசிநாதன் தான் 8ஆம் இடத்திற்கும் அதிபதி. அந்த 8ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் 4ஆம் இடத்திலே நீச்சம் வக்ரம் பெற்று உங்களுடைய அற்புதமான நிலைகள் என்று சொல்ல வேண்டும் என்றால் இந்த 10, 11ஆம் நிலைகளை பார்வை. ஆகையினால தொழில் வளர்ச்சிக்காக ஒரு நிலம் வாங்க வேண்டும் என்றால் நிச்சயம் முடியும். ஆனால் தொழில் வளர்ச்சிக்காக நிலம் சார்ந்த விஷயத்திலிருந்து ஏதேனும் ஒரு பணத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றால் ஒரு கடன் வாங்கவோ அல்லது ஏதேனும் ஒரு வகையிலே அதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் துவங்கும் போது இந்த 23 மற்றும் 24, 25ஆம் தேதி கூட சற்று ஒரு பாதி நாள் வரை சந்திரன் கேதுவோடு இணைந்திருப்பார். குருவினுடைய பார்வை என்பது இருக்கும். அதனால் ஞானகாரகன் கேது, அந்த கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய சந்திரன் குருவினுடைய பார்வை. குரு 2ஆம் இடத்திலே வக்ரம். நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்திலே லாபம் அடைய வேண்டும் என்றால், ஒரு கடன், ஒரு வம்பு, ஒரு வழக்கு இவற்றிலே வெற்றி பெற வேண்டும் என்றால், மனது எப்படி சொல்கிறதோ அப்படி செய்யாமல் அறிவின்படி வேலையை செய்தீர்கள் என்றால், அதாவது சில விஷயம் இருக்கும். ஆசைக்காக ஒரு உணவு என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஏதோ ஒன்று இந்த உணவை சாப்பிட்டு பார்க்கலாம் அல்லது இந்த ஒரு பானத்தை ருசித்து ரசித்து பார்க்கலாம் என்ற அந்த எண்ணம் என்பது இருக்கும். மனம் என்பது அதை நாடும். ஆனால் அறிவது வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். இல்லை என்றால் அறிவு உள்ளவர்கள், அதாவது உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள், அவர்களுடைய ஆலோசனை கேட்டு நடப்பது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலையில வெற்றியும் லக்ஸரி ஆடம்பரத்தையும் தந்துவிடக்கூடிய அமைப்பிலே சுக்கிரன் அமைந்திருக்கிறார். அந்த 10ல் சுக்கிரன் என்பது அந்த படு ஆடம்பரத்தை தந்துவிடும். ஆகையினாலே ஆடம்பரத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக வீண் செலவுகளை செய்துவிடக்கூடாது. கையில் இருக்கக்கூடிய பணத்தை வீண் செலவுகளை செய்துவிட்டீர்கள் என்றால் வருங்காலத்திலே பணத்திற்காக நீங்கள் ஓடோடி அலையக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வரும். ஆகையினாலே அதை தவிருங்கள். பொதுவிலே பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் இருக்கக்கூடிய நிலை, அந்த ராசிநாதன் சுக்கிரனை பார்க்கக்கூடிய நிலையில வெற்றி மட்டுமல்ல, ஒரு நல்ல சாதனையை தரக்கூடிய ஒரு ராஜயோக நிலையை அமைத்து தருகிறது. அதே போல் உங்களுடைய குடும்பத்திலே நிச்சயமாக சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நபர்கள் உடல்நல ரீதியிலே என்றால் உங்களுடைய தாயார் அல்லது உங்கள் வீட்டில உங்களை விட அதிக வயதில இருக்கக்கூடிய பெண்கள், அவர்களுடைய உடல்நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை இருந்தாலும் எந்த விதமான பெரிய செலவும் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் 2ஆம் இடத்துல குரு வக்ரம் பெற்றிருக்கும் போது சுப விரயங்களை தருவார். ஆகையினாலே ஏதேனும் ஒரு நிலம் வாங்குவதோ, வீடு வாங்குவதோ, தடைபட்டு இருக்கக்கூடிய நீண்ட நாட்களாக இல்லத்திலே தடைபட்டு இருக்கக்கூடிய திருமணம் போன்ற வைபவங்களை நடத்தி வைக்கவோ ஒரு சிறப்பு ஏற்படும். மாணவர்களுக்கு கூட அதிக லாபம் என்பது நிச்சயம் இருக்கிறது. காரணம், 5ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்திலே குருவினுடைய நிலையிலே சென்று அமர்ந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த குருவினுடைய அமைப்பில இருக்கும்போது குருவினுடைய வீட்டிலே சூரியன் இருக்கிறார். அந்த சூரியனுக்கான அந்த அற்புதம் என்னவென்றால் மகாலட்சுமி கடாட்சம் ஒன்று ஏற்பட்டு விடுகிறது. அதே போல் செவ்வாய் கூட அந்த அற்புத பார்வையானது, அந்த செவ்வாயினுடைய பார்வை 7ஆம் இடத்துல விழுகிறது. அந்த 7ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். இந்த மாதத்தினுடைய 25, 26 ஆகிய தேதிகளில இந்த அற்புதமான இந்த நீச்ச வக்ர செவ்வாயினுடைய பார்வை சந்திரன் மீது இருக்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில வெற்றி என்பது இருக்கும். ஒரு லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தி விடக்கூடிய அமைப்பை இது தருகிறது. அது மட்டுமல்ல, வீண யோகம் என்பது அமைகிறது. அமல யோகம் என்பது இந்த சுக்கிரனால் வரக்கூடியது சொன்னேன். அது மட்டுமல்ல, தனுர் மாதம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதிகாலையில எழுந்தால் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தோடு கூடுதலாக பம்பர் லாட்டரி அடிக்கிறது என்று சொல்வார்கள் அல்லவா, அது போன்ற ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெற முடியும். அதிகாலையிலே சூரியன் எழுவதற்கு முன்பு எழுந்து
சூரியனை பார்த்து ஒரு வணக்கம் வைப்பது, சூரிய நமஸ்காரம் செய்வது, சூரியனுக்கு அர்க்கியம் செய்வது, இவையெல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் புதன், குரு இவையெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக ஒரு அமைப்பில விபரீத ராஜயோகத்தை அள்ளித் தருகிறது. அதனால் இதுவரை நடக்காது என்று நினைத்த காரியங்கள் கூட ஒரு சிறிய முயற்சியிலே நடக்கும். அடுத்தவருக்கு கிடைக்கும், நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா என்று ஏங்கி தவித்த விஷயங்களில் கூட இப்போது ஒரு வெற்றியை தந்துவிடக்கூடிய வாரமாக இது அமைகிறது. இந்த வாரத்தினுடைய சிறப்பு என்று பார்க்கும்போது இந்த வீண யோகம். வீண யோகம் என்று சென்ற வாரத்திலேயே சொல்லிட்டு அது இந்த வாரமும் தொடர்ந்து வருகிறது. வாரத்தினுடைய துவக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது அற்புதமான அந்த கட்டமைப்பு. அது எப்படி அமைகிறது என்றால், ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசியிலே அமைந்திருப்பது வார துவக்கத்திலே என்பது ராகு கேதுவை தவிர. ஏனென்றால் கேதுவோடு சந்திரன் இணைந்திருக்கிறார். ஆனால் கேதுவை கணக்கில எடுத்துக் கொள்வதில்லை. வீண யோகம் என்பது இந்த சங்கியா யோக வரிசையில சங்கியா நபாச யோகத்திலே ஒரு அற்புத யோகம். செல்வ செழிப்பை எப்படியாவது தந்துவிடும். இது பொதுவான பலன். அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருந்து விட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் அள்ளித்தரக்கூடிய இந்த நபாஸ் யோகங்களில இந்த யோகம் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். அது மட்டுமல்ல, வாரத்தினுடைய கடைசியில புதன், குருவினுடைய பார்வையை பெற்ற புதன், அது மட்டுமல்லாமல் இந்த புதன் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கும்போது சூரியனுக்கும் புதனுக்கும் இந்த ஒரு அற்புதமான ஒரு நுட்பத்தை கற்று தெரிந்து மற்றவர்களுக்கு கூட நீங்கள் சில விஷயத்தை கற்றுத்தந்து அதன் மூலமாக அவர்கள் பயனடையக்கூடிய அற்புதத்தை தருகிறது. அது மட்டுமல்லாமல் புதன் 2 விதமான யோகங்கள் சொல்லலாம். அனப யோகம் மற்றும் வசி யோகம் என்று சொல்லலாம். உங்களுக்கு நிம்மதியை தரும், வசதியை தரும், முகப்பொலிவை, எந்த நிறம் எப்படி என்றெல்லாம் அல்ல, முகத்திலே ஒரு பொலிவையும் உங்களுடைய சுபாவத்தை பார்த்து நீங்கள் இருக்கக்கூடிய நல்லவர் என்று மற்றவர் சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். அதனால் இது நிச்சயம் அற்புதத்தை தரும். வாரத்தினுடைய கடைசியிலே நீங்கள் சற்று தேவையற்ற சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள் ஏதேனும் உங்களை அணுகி வந்தாலோ அல்லது அப்படி நடக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து உடனடியாக விலகுவது சிறப்பை தரும். அதுபோல் வார கடைசியில ஏற்படக்கூடிய ஒரு யோகம் என்று சொல்ல வேண்டும். இந்த குரு, சுக்கிரன், புதன் இருக்கக்கூடிய நிலைகளில நல்ல கல்வியை பெறலாம். அதனால் மாணவர்களுக்கு அற்புதம். எதுவும் புரியாத விஷயம் சற்று புரிந்து ஒரு நல்ல கல்வி, அதாவது சாதாரண நிலையை விட சற்று மேம்படுத்தப்பட்ட கல்வி என்று நினைக்கக்கூடிய இன்று என்ன இன்ஜினியரிங், மருத்துவம் அது போன்ற விஷயங்களில வெற்றியை தருவதற்கு குழந்தைகளுக்கு வருங்காலத்திலே சொத்தையும் சம்பத்தையும் தனதானியத்தையும் தரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும். உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது தேவை. பணத்தை வீண் விரயம் செய்யாதீர்கள். முதலிலேயே சொன்னேன், மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக அமைகிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை சில நாட்கள் சில அற்புதங்களை உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த நாட்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால், அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு 26 வியாழன், பரணிக்கு 25 புதன், 27 வெள்ளி, கார்த்திகை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு 26 வியாழக்கிழமை. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அமைச்சர்களை தந்தாலும் வெற்றியை தருவார். 23 டிசம்பர் துவங்கி, அதாவது திங்கட்கிழமை துவங்கி 29 டிசம்பர் ஞாயிறு வரை முடியக்கூடிய இந்த வாரத்திலே இது கலிகாலம், குரோதி வருடம், மார்கழி 8 முதல் மார்கழி 14 வரை அமைகிறது. சந்திரன் இந்த வாரத்திலே 3 நிலைகளிலே இருந்து பலன் தருவார். சந்திரன் இருக்கக்கூடிய நிலை என்று பார்க்கும்போது கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய திங்கள் மற்றும் செவ்வாய். எந்த ஒரு விஷயத்தை பேச வேண்டும் என்றாலும் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை அல்லது உங்களுக்குள் ஒரு ஆலோசனை செய்து பேசுவது, அல்லது பொதுவாகவே ஒரு ஆலோசகர், உங்களுடைய குடும்ப மூத்தோர்கள் அல்லது நீங்கள் எதை ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என நினைக்கிறீர்களோ அது சார்ந்த வல்லுநர்களிடம் கேட்டு ஒரு வேலையை செய்வது என்பது வெற்றியை தரக்கூடியதாக அமையும். குரு ரிஷபத்திலே வக்ரம் பெற்றிருக்கிறார். சனி கும்பத்திலே மூல திரிகோணம் பெற்ற ஆட்சி. விருச்சிக ராசி உங்களுக்கு எந்த பாகமாக அமைகிறதோ அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். சனியும் செவ்வாயும் சஷ்ட அஷ்டகம், செவ்வாய் நீச்சம் வக்ரம் ஆகையினாலே கோபதாபங்களுக்கு நிச்சயமாக எந்த ராசிக்காரர்களும் இடமே கொடுக்க கூடாது. இதுதான் இதனுடைய பொதுவாக ஒரு பண்பாக அமைகிறது. மேலும் உங்களுடைய இல்லத்திலே கும்பம், மீனம், மேஷம் ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த வாரத்திலே அவர்களுக்கு சந்திரன் சந்திராஷ்டகம் அடையக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. ஆகையினால் அவர்களோடு முரண்படாமல் அவர்களுக்கு ஏதேனும் மன வருத்தம் ஏற்படாத நிலையிலும் அல்லது அப்படி ஒரு முரண் ஏற்பட்டாலும் அனுசரித்து செல்வதும் சிறப்பை ஏற்படுத்தும். இந்த வாரத்துல 23/12/2024 மார்கழி 8 திங்கட்கிழமை 5:08 PM வரை அஷ்டமியாக இருக்கிறது. அதன் பின்னர் நவமி. நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம்.
உத்திரம் நட்சத்திரம் 9:09 AM காலை வரை, பிறகு ஹஸ்தம். நாள் முழுவதும் 60 நாழிகைகளும் சித்த யோகமாக அமைகிறது திங்கட்கிழமையில. இது தேய்பிறை அஷ்டமியாக இருக்கிறது. சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். காரணம், இந்த அஷ்டமிக்கு சங்கராஷ்டமி என்று பெயர். ஏனென்றால் சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. அஷ்டகா என்று கேலண்டர், தினசரி கேலண்டரில் போட்டிருக்கும். காலபைரவருக்கான வழிபாடுகள், குறிப்பாக காசியிலே மிக சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய அமைப்பு என்பது இந்த நாளில இருக்கும். காசியில் கலங்காது காத்தருளும் காலபைரவர் வழிபாடு சிறப்பு தரும். அந்த காசியில் சென்று வழிபட முடியுமா? ஆகையினால் வழிபடுவதற்கு வாய்ப்பில்லை என்றால், உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களிலே இருக்கக்கூடிய பைரவர், கால பைரவர், ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு கூட மிகப்பெரிய அற்புதங்களை உங்களுக்கு செய்யும். தங்கு தடையற்ற தைரியத்தை தந்து வெற்றிக்கான வழியை தரும். நல்ல விஷயங்களிலே தைரியத்தை ஏற்படுத்தி தந்துவிடும். இது தனிய நாள் ஆகையினாலே திங்கட்கிழமை அன்று சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக குரோதி வருடம் மார்கழி என்பது செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 24, 2024 இரவு 7:52 PM வரை நவமி, அதன் பின்னர் தசமி. நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் நண்பகல் 12:17 PM வரை, அதன் பிறகு சித்திரை. நாள் முழுவதும் சித்த யோகம். கரிநாள். இது அன்வஷ்டகா என்று போடப்பட்டிருக்கும். அதாவது முன்னோர்களுக்கான வழிபாடு செய்ய ஏற்ற நாளாக இது அமைகிறது. அடுத்தது குரோதி வருடம் மார்கழி 10 புதன்கிழமை, டிசம்பர் 25, 2024 10:29 PM வரை இந்த தசமி, அதன் பின்னர் ஏகாதசி. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் 3:22 PM வரை, அதன் பிறகு சுவாதி. இந்த புதன்கிழமையும் தசமியும் இணைந்து வரும்போது மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? தசமி என்றாலே வெற்றி. அதனால்தான் விஜயதசமி என்று நாம் கொண்டாடுவோம். புதன்கிழமையோடு இணையும் போது இந்த தசமி என்பது வெற்றி மற்றும் நிலைத்தன்மையை தரும். இந்த நாளிலே செய்யக்கூடிய அமைப்பு என்பது வெற்றியை தரும். நீண்ட நெடுங்காலங்களுக்கு நிலைத்து பயன் தரக்கூடிய, நல்ல அனுகூல பயனை தரக்கூடிய அமைப்பை இது தரும். ஆகையினாலே எது உங்களுக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த செயல்களை செய்யுங்கள். குறிப்பாக வரன் பார்க்க, பெண் பார்க்க, பெயர் வைக்க, புதிய வாகனங்கள் வாங்க, புதிய வீடு வாங்க, அதற்கான ஏற்பாடுகளை செய்ய இது அற்புதமான நாளாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நாள் முழுவதும் சித்த யோகமாக அமைகிறது, சுப நாளாக அமைகிறது. இது அதாவது மார்கழியில இந்த சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளிலே பார்க்கும்போது ஒரு சிறப்பு, மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால், சக்கரத்தாழ்வார் வழிபாடு என்பது நன்மைகளை தரும். சுதர்சன ஹோமம் செய்வது, சுதர்சன பூஜை செய்வது என்பது செல்வ வளத்தை உங்களுக்கு இல்லத்திலே கூட்டி தரும், அதிகம் ஏற்படுத்தி தரும். அடுத்தது குரோதி வருடம் மார்கழி 11 வியாழக்கிழமை, டிசம்பர் 26, 2024 இரவு 12:44 AM வரை, அதாவது நள்ளிரவு வரை ஏகாதசி, பின்னர் துவாதசி. சுவாதி நட்சத்திரம் மாலை 6:09 PM வரை சுவாதி நட்சத்திரம், அதன் பிறகு விசாகம். வியாழக்கிழமை அன்று ஏகாதசி வருவது என்பது ஒரு மிக மிக சிறப்பு. பெருமாள் வழிபாட்டிலே வியாழக்கிழமை மிக நன்று. திருப்பதி சென்று வருகிறீர்கள் என்றால் வியாழக்கிழமையிலே சென்று பார்க்கும்போது அந்த பெருமாளினுடைய பூரண அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதனால் மற்ற நாடுகளில் கிடைக்காதா என்றல்ல, அதிலே ஒரு விசேஷம் இருக்கிறது என்று ஐதீகமாக சொல்லப்படுகிறது. அந்த அலங்காரங்களிலும் வித்தியாசம் இருக்கும். இந்த வியாழக்கிழமை அன்று வரக்கூடிய இந்த ஏகாதசி என்பது ஒரு உயிரோட்டம் உள்ளதாக அமையும். அதனால்தான் இதற்கு ஜீவவார ஏகாதசி என்று சொல்வார்கள். நாள் முழுவதும் அமிர்த யோகமாக அமைகிறது. கரிநாள், சுபகாரியங்களை கரிநாள் என்றாலே தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி இருப்பார்கள். ஆனால் கரிநாள் தோஷம் என்பது காலை சுமார் 7 மணி வரை மட்டுமே இருக்கிறது. விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு என்பது மிக சிறப்புகளை தரும், செல்வ வளம் தரும், தொழில் வளம். இந்த நாளிலே நீங்கள் விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வது தொழில் வளம் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். குறைந்தபட்சம் ஒரு வேளை உணவையாவது தவிர்த்து மாலை வேளையிலே அருகிலே, இல்லங்களுக்கு அருகிலே பெருமாள் கோயில் இருந்தால் சென்று வழிபட்டு வந்து உணவை அருந்துவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். அடுத்தது குரோதி வருடம் மார்கழி 12 வெள்ளிக்கிழமை, டிசம்பர் 27, 2024 இரவு 2:26 AM வரை துவாதசி, பின்னர் திரையோதசி. விசாகம் நட்சத்திரம் இரவு 8:28 வரை, அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். காஞ்சி பரமகுரு ஆராதனை, அதாவது குரு வழிபாட்டிற்கு இது ஏற்ற ஒரு அமைப்பு, ஏற்ற அமைப்பை தரக்கூடிய நாள். குரு தோஷம் இருக்கிறது, ஏதேனும் சொல்லிக் கொடுத்தாலும் புரியவில்லை என்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஞாபக சக்தி குறைபாடு அல்லது சரியான குரு அமையாது இருப்பதே மகர ராசி போன்ற ராசிக்காரர்களுக்கு, கும்பராசிக்கார ராசி போன்றவர்களுக்கெல்லாம் குரு அமைவு என்பது சரியாக இல்லாததுனாலே சிக்கல் இருக்கும்.
அதாவது குருவினுடைய பேச்சை கேட்காமல் சென்று பிரச்சனை ஏற்படும். அப்படிப்பட்டவர்களுக்கு இது போன்ற நாட்களில குரு வழிபாடு செய்வது சிறப்பு தரும். குறிப்பாக காஞ்சி பரமகுரு அவருடைய ஆராதனை நடைபெறும். அகண்ட துவாதசி பெருமாள் வழிபாடு தரிசனம், பெருமாளுக்கு தீப தூப வழிபாடு படையல் செய்து வணங்குவது, குறிப்பாக இந்த நாளிலே அதாவது வெள்ளிக்கிழமை அன்று காலை 7:10 பெருமாளுக்கான வழிபாடு, அதற்கான படையல் எல்லாம் வைத்து கற்பூர தீபம், தீப தூப ஆரத்தி காட்டி வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும். இந்த நேரத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அது மிக சிறப்பான நேரமாக அமையும். அடுத்தது குரோதி வருடம் மார்கழி 13 சனிக்கிழமை டிசம்பர் 28 இரவு 3:32 AM வரை திரையோதசி, பின்னர் சதுர்த்தசி. அனுஷ நட்சத்திரம் இரவு 10:13 வரை, பிறகு கேட்டை. மிக மிக சிறப்பான நாள். சனி தோஷம், ஏழரை சனி, அஷ்டமத்து சனி அல்லது ஜாதகத்திலே சனி சரியாக அமையவில்லை, அர்த்தாஷ்டம சனி போன்ற நிலைகளிலே கண்டக சனி என்று சனி பகவான் பீடித்திருந்து பிரச்சனைகளை தரக்கூடிய நிலை என்றால் அந்த ஜாதகர்கள் இந்த நாளிலே சிவ வழிபாடு செய்வது அல்லது இல்லங்களுக்கு அருகிலே சனி பகவானுடைய சந்நிதிகள் இருந்தால் சென்று வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். ஒரு முக்தியை தரும். பிரச்சனைகளிலிருந்து ஒரு முக்தியை, விமோசனத்தை தரும். சனியும் அனுஷமும் மற்றும் சனிக்கிழமையும் இது மிக அற்புதம். ஏனென்றால் சனியினுடைய நட்சத்திரம் அனுஷம் சனிக்கிழமையிலே வருவது மிக சிறப்பு. மேலும் இது பிரதோஷம். மேலும் ஒரு சிறப்பு சனி பிரதோஷம். இந்த நாளிலே பிரதோஷ வேளையிலே சனிக்கிழமை மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை முதலில் நந்தி பகவானுக்கான அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் கண்டு அதிலே பங்கேற்று அதன் பின்பு நந்திகளின் இரு கொம்புகளின் வழியாக சிவனை தரிசித்து அம்பாலையும் தரிசிப்பதன் மூலமாக சகலவித தோஷங்களும் போகும் என்று ஐதீகமாக சொல்லப்படுகிறது. அது உங்களுக்கு மிகப்பெரிய கடாட்சத்தை, நல்ல ஒரு நிலையை, அனுகூலத்தை தரும். இந்த நாள் அதாவது சனிக்கிழமை, அந்த நாள் இரவு நள்ளிரவு 12:25 சூரியனானவர் பூராடம் நட்சத்திரத்திற்கு செல்வார். எப்போதுமே நம்முடைய ஜோதிட இந்த சாஸ்திரத்திலே பார்க்கும்போது மழை பற்றிய விஷயங்களை பல விஷயம் தெரிந்து கொள்ளலாம். இந்த ரோஹிணி நட்சத்திரத்திலே சூரியன் செல்லும் போது மழையினுடைய நிலை என்ன என்று தெரியும். அதே போல் பூராடம் நட்சத்திரத்திலே சூரியன் செல்லும் போது மழையினுடைய வருங்கால மழை எப்படி இருக்கும் என்பதை பற்றி அறிவதற்கான குறிப்புகள் இருக்கிறது. அதாவது சனிக்கிழமை இரவு 12:25 முதல் பூராடம் நட்சத்திரத்திற்குள் சூரியன் சென்றது முதல் இந்த வானம் என்பது மழை பெய்யக்கூடிய அமைப்பு என்றால் மேகங்கள் வேண்டும். மேகங்கள் அங்கு சேர வேண்டும் என்றால் அந்த மேகங்கள் எல்லாம் கூட வேண்டும். அதனால் மேகம் கருத்தரிக்க வேண்டும் என்றால் அந்த கர்ப்போட்ட காலம் என்பது ஏற்படுகிறது. மார்கழி மாதம் 13 28/12/2024 சனிக்கிழமை இரவு 12:25 முதல் இந்த கர்ப்போட்டம் துவங்கி ஜனவரி 10 வரை இந்த 13 நாள் கர்ப்போட்டம். இந்த நாளில மிகப்பெரிய மழையை கண்டோம் என்றால் அடுத்த வருடத்திலே மழையானது செழிப்பை தராத மழையாக இருக்கும். மழை இல்லாமல் லேசான தூறல் மட்டும்தான் இருக்கிறது, பெருமழையெல்லாம் இல்லை, வெள்ளம் எல்லாம் இல்லை என்றால் நிச்சயமாக இந்த கர்ப்போட்ட காலத்தில் அந்த மழை, அந்த சேரக்கூடிய அந்த மேகம் என்பது வருடம் முழுக்க அருமையான பலன் தரும் என்பது ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயமாகினால இது கர்ப்போட்டம் துவங்கக்கூடிய நாளாக அமைகிறது. அடுத்தது குரோதி வருடம் மார்கழி 14 ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 29 4:01 4:01 AM வரை சதுர்த்தசி, பின்னர் அமாவாசை. நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் 11:22 PM வரை, பிறகு மூலம். இந்த நாளில மரண யோகமாக இருக்கிறது. மாத சிவராத்திரி சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். விரதம் இருந்து சிவ வழிபாடு என்பது பிரச்சனைகளிலிருந்து உங்களை நீக்கி அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். அன்பு நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.